ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் இந்த மாதிரியான டூத் பேஸ்ட் பாக்ஸை இவ்வளோ நாளாக நம்ம குப்பையில் தானே தூக்கி போட்டிருப்போம். ஆனால் இனிமேல் அந்த மாதிரி குப்பையில் தூக்கி போடாதீங்க. நான் சொல்கிற இந்த ஐடியாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு மேலே ஒரு சைடு ஓப்பனில் இருக்கும் இல்லையா, அதை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளூ போட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் நம்ம வரைஞ்சிக்க போகிறோம். ஸோ மொத்தமாக 4 ரவுண்டு நம்ம வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சிசரில் அப்படியே ரவுண்ட் போட்டுட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் பென்சில் அப்படி இல்லைன்னா பென் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரியான அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கீழே நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம கீழே நம்ம ரவுண்டு வரைஞ்சிட்டு அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிங்கன்னா இனிமேல் சூப்பராக கட் பண்ணிடலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதே மாதிரி நம்ம இன்னும் ஒரு 3 ஹோல் நம்ம போட போகிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பேக் சைடும் நான் போட்டுட்டேன், ஃப்ரண்ட் சைடும் போட்டுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான பேப்பர் இருக்கும் இல்லையா, கிஃப்ட் பேப்பரு, அந்த பேப்பர் எடுத்துகிட்டு இதை நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பேப்பர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கலர் பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கலர் பேப்பரும் இல்லை அப்படின்னா ப்ராஜெக்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ சார்ட் பேப்பர், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட எந்த திங்ஸ் இருக்கோ அதை பயன்படுத்தி நம்ம இதை கவர் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நல்லா கையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த கவர் அப்படியே நம்ம சுற்றி நம்ம எல்லா இடத்துலையும் கவர் பண்ணுற மாதிரி நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். இந்த ஐடியா டக்குன்னு நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஜஸ்ட்டு இந்த இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டூத் பேஸ்ட் பாக்ஸு அது வச்சு கூட அது மட்டும் இருந்தாலே போதும். நம்ம இதை ட்ரை பண்ணிடலாம். இனிமேல் இந்த பாக்ஸை நீங்கள் தூக்கி போடாமல் இந்த ஐடியா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை அப்படியே நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே அதுக்கப்புறம் கீழே பக்கம் இருக்கு இல்லையா, அதை நம்ம அப்படியே கட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம மடித்து நம்ம ஒட்டி விட்டுக்கணும். இப்போ நான் அதே மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பீஸ் இருந்துச்சு, அதை கட் பண்ணிவிட்டு மேலே மடித்து விட்டு ஒட்டியாச்சு. இப்போ நம்ம நீட்டாக ஒட்டியாச்சு. அந்த சுருக்கெல்லாம் இல்லாமல் நல்லா டைட்டாக பிடிச்சி ஒட்டிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஹோல் போட்டு விட்டுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த ஹோலில் திரும்படி நம்ம போட்டு விட போகிறோம். இப்போ நம்ம அந்த ஹோல் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டு விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு ஸ்டிக்கர் ஒன்று இருந்துச்சு. இது சும்மா டெக்கரேட் பண்ணுறதுக்கு சென்டரில் ஒட்டிட்டோம்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லி அந்த ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. இது அதுக்கப்புறம் அந்த ஹோலில் நம்ம ப்ரெஷ்ஷை நம்ம போட்டு வச்சுக்கலாம். இது ஒரு ப்ரெஷ் ஹோல்டராக தான் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ 5 பேர் இருந்தால் 5 ஹோல் போட்டு 5 ப்ரெஷ்ஷை நீங்கள் போட்டுக்கலாம். பேக் சைடில் நீங்கள் டபுள் சைட் டேப் போட்டு வச்சுட்டு உங்களோட பாத்ரூமில் நீங்கள் ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெஷ்ஷை இதில் வச்சிட்டோம் அப்படின்னா தொலையாமல் இருக்கும். ஸோ இல்லைனா நம்ம எங்கேயாவது வச்சுட்டு நம்ம தேடிட்டே இருப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி தூக்கி போட்டுற பாக்ஸை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக ப்ரெஷ் ஹோல்டர் ரெடி பண்ணிட்டோம். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா தான். வெளியில் காசு கொடுத்து ப்ரெஷ் ஹோல்டர் வாங்கி வைக்காமல் இந்த மாதிரி நம்ம தூக்கி போடுற பாக்ஸை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். ஸோ காசு வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஐடியாலாம் நீங்கள் ட்ரை பண்ணி. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.